வணக்கம் அழகர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஒர்க்லாம் எப்படி நல் போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. என்ன யூகேல இப்ப என்ன டைம்? யூகேல ஆக்சுவலா 11 o'clock, 11:30 மார்னிங். 11:30. ஓ, ஆமா. சூப்பர் 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 நான் சூப்பர் சூப்பர். எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். ஊருக்கு வர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கேன். வாங்க வாங்க. ஆனா இப்ப எங்க எங்க இருக்கிறது நீங்க யூகேல இப்ப? லண்டன்ல நான் லண்டன். ஓ, லண்டன். லண்டன் லண்டன். லண்டன்ல எங்க? அந்த சென்ட்ரல் லண்டனு, சவுத்? சென்ட்ரல் இல்ஃபோர்ட் இல்ஃபோர்ட். ஓகே ஓகே இல்ஃபோர்ட். ஓகே. ஜஸ்ட் நான் வந்து ஜோன் 4ல வரும். நானும் வந்திருந்தேன் அங்க போன ம் வருஷமோ அது முன்னாடி வருஷமோ வந்திருந்தேன் ம் நான். நல்லா ம் ம் ம். ரொம்ப சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க அங்க? ஆக்சுவலா நான் இங்க யூகே வந்தது வந்துட்டு மாஸ்டர்ஸ்க்காக வந்தேன். ம் இந்தியாவில் வந்துட்டு எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் மோர் எக்ஸ்போஷர் கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணணுங்கிறதுக்காக செகண்ட் ஒரு மாஸ்டர்ஸ் இங்க பண்ணலாம் அப்படின்ட்டு எம்எஸ்ல ம். இன்டர்நேஷனல் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்காக இங்க வந்தேன் நான். ஓ, வெரி ஸோ குட். அந்த மாஸ்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரு 2 monthsலயே வந்துட்டு இங்க பிஎஸ்டபிள்யூன்னு ஒரு விசா கேட்டகரி இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் விசான்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே அதுல ஓகே வந்துட்டு நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இங்க ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலா. ஓகே ஸோ ஓகே. ஒரு 2 monthsலயே வந்துட்டு இங்க பிசினஸ் ஒன்று பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 years நல்லா ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, வெரி குட். என்ன பிசினஸ் தெரிஞ்சுக்கலாமா? கிளாத்திங் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. கிளாத்திங். ஓ, இந்தியால இருந்து நீங்க அங்க போய் கிளாத்திங் பண்றீங்க, பெரிய விஷயம். ஆமா ஆமா. ஆக்சுவலா நான் இங்க பார்ட் டைமா ஒர்க் பண்ணது வந்துட்டு சென்ட்ரல் லண்டன்ல ஒரு ஃபேஷன் பிராண்ட் இண்டஸ்ட்ரியில தான் ஒர்க் பண்ணேன், ஜி ரிச் லிமிடெட்னு சொல்லிட்டு. ஓ ஸோ ஓ அவங்க ஓ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்க சைட்ல இருந்து. ஸோ இங்க ம் நம்ம எலிக்ஸ் எல்மேன் லிமிடெட்னு சொல்லிட்டு நம்ம என் பேர்லயே வந்துட்டு ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி எலிக்ஸ் எல்மேன் லிமிடெட் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி இங்க சக்ஸஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருந்தது 2 வருஷமா. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எது 3 பேரோட பார்ட்னர்ஷிப்ல அவ்வளவு பண்ணிட்டு அவ்வளவு இருந்தோம். சக்சஸ்ஃபுல்லா போகுது, எல்லாம் நல்லா ம், சூப்பரா ம், இருக்கு. ம், ஏன் ம். நீங்க திருப்பி இந்தியாவுக்கு வந்து அண்ணாமலையாரோட ஜாயின் பண்ணணும்னு ஒரு போஸ்ட் ஆக்சுவலா பார்த்தேன் நான். ஆக்சுவலா அண்ணாமலையான கூட நான் டிராவல் பண்ணது வந்துட்டு 2021ல இருந்து நான் அங்க டிராவல் பண்ணேன். அண்ணாமலையான சரி. பிஜேபியில மாநில தலைவரா இருந்தப்போ நம்ம ம் சிவகாசிக்கு வந்துட்டு 2 வாட்டி வந்தேன். 2 வாட்டியுமே நான் போய் பர்சனலா மீட் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் சரி. டைம் மீட் பண்ணப்போ வந்துட்டு ஸ்டூடெண்டோட ஒரு டைரக்ட் ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் இருந்தது அண்ணா கூட. ஓகே. அப்போ அப்போ வந்துட்டு அப்பதான் அண்ணாமலை என்ன ஃபர்ஸ்ட் பார்த்து நான் கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்துட்டு, ஒரு ம் யங்ஸ்டரா ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு ஃபேமிலியில ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வரக்கூடிய ஒரு பையன் வந்துட்டு பொலிட்டிக்கல்ல ம் சக்சஸ் ஆகணும், மக்கள் பணிக்காக வரணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் எதிர்பார்க்கலாம், எப்படி இனிஷியலா ஸ்டார்ட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று வச்சிருந்தேன். அதுக்கு அவர் ஓகே. கிளியரா ஒரு ஆன்சர் கொடுத்திருந்தாரு. இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கெரியர் ஃபோக்கஸ்டா இருங்க, உங்க ம் டிகிரிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க, ஸ்டடிஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கெரியர் ஃபோக்கஸ்டா இருந்துட்டு ஃபினான்ஷியலா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு ம் யங் பீப்புளோ வந்து நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்குன்னு வர்றப்போ வந்துட்டு நீங்க ஃபினான்ஷியலா ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாளைக்கு ம் பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு காசு கொடு அந்த மாதிரி விஷயத்துக்கு அடுத்தவங்களை எதிர்பார்த்து இருக்க கூடாது. உங்களை நீங்க ம் பாத்துக்கிட்டு அடுத்து நீங்க மக்கள் பண்ணின்னு வரப்போ மக்கள் உங்களை ஆட்டோமேட்டிக்கா ஏத்துப்பாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ ம் அதனால கொஞ்சம் ஸ்டடிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கேயும் பிசினஸ் ம். ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கேயே சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு இப்போ நமக்கு நான் இப்போ ஃபினான்ஷியலா ஃப்ரீடமா இருக்கேன். வெரி குட். சோ ம். சிவகாசியில இருக்கிறதுக்கு எனக்கான வருமானம் எனக்கு இருக்கு. Great. Now you want to come யா back to கண்டிப்பா India and come back to Tamil Nadu and work தமிழ்நாடு. with Annamalai. யா யா அது மட்டும் இல்லாம இப்போ அவர் தனியா வெளியே வந்துட்டு வி த லீடர்ஸ்ங்கிற மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த டயத்துல நான் அவர் கூட இருக்கிறது எனக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுச்சுண்ணா. நீங்க யூகேலயே இருந்தா இன்னும் நீங்க மல்டிபிள் லெவல்ல குரோ ஆகலாம், இன்னும் கரெக்ட் தானே, பெரிய கரெக்ட் லெவல்ல தான். இருக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து என்ன எதனால கரெக்ட் அது தானா. என்ன ஆனா என்ன இப்போ ரீசன் அது? யூகேல யூகேன்னு இல்லைனா எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ என் ஃபேமிலியுமே கேட்டாங்க, அங்க இருந்தா நீ கெரியர்ல சக்சஸ் ஆகலாம், இன்னும் ம், ஃபியூச்சர்ல நிறைய பண்ணலாங்கிற மாதிரி இருந்தாங்க. பட் ஆனா எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் வந்துட்டு இங்க இருக்கோம், இங்க நம்ம ஏர்ன் பண்ணிட்டு நாளைக்கு என் ஃபேமிலியை பார்த்துட்டு இப்படியே இருக்கிறது வந்துட்டு எனக்கு பெருசா சக்சஸ்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல. எல்லாருமே இதை தானே நான் பண்றாங்க. so you want எல்லாருமே to do 90 something to the society, சம்திங் டு த சொசைட்டி. யா your எக்ஸாக்ட்லி. your 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 constituency, your people, கரெக்டா? யா 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 சிவகாசிக்கு நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சிவகாசிக்கு பண்ணணும். சிவகாசியிலே இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், அங்க எத்தனையோ அஹ், பட்டாசு தொழிற்சாலைகள் இருக்கு. அங்க இருக்கிற மக்களுக்கு கரெக்டான ஒரு இது இல்லாம சேஃப்டி இல்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இன்னும் சேஃப்டி பிரச்சனைகள் அங்க இல்ல, சார்ட் அவுட் இன்னும் பண்ணணும். இன்கம், இன்னும் நிறைய இன்னும் நிறைய இன்கம் விஷயங்கள் ஜென்ரேட் இருக்கு. பண்ணணும். ஆமா ஆமா. சிவகாசியில இருந்தே நம்ம அந்த பட்டாசு தொழிலை இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி எடுத்துட்டு போகணுங்கிறதா நாங்க மெயினா, எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு சிவகாசியில. நாங்க எல்லாருமே அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெரி குட் வெரி ஸோ குட் இன்னுமே வெரி குட். வந்துட்டு நம்ம பட்டாசு பிசினஸ் சவகாசில இருந்து இந்தியா ஃபுல்லா நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை வேர்ல்டு வைட் நம்ம எப்படி எக்ஸ்டாப்ளிஷ் பண்றதாங்கிறது தான் ஒரு பிசினஸ் ரிலேட்டடா அது ஒரு கோர் மோட்டிவா இருக்கு எனக்கு. வெரி குட் ஸோ வெரி அங்க குட் வெரி இருந்து அதை குட். பண்ணலாம். ஏன்னா இங்க நிறைய ஏன் நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். நிறைய நிறைய இயக்கங்கள் இருக்கு, நிறைய புதுசா வந்தவங்க நிறைய இப்ப ம், 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 ஆட்சி ம், அமைச்சிருக்கிறாங்க, நிறைய ம், இருக்கு. ம், ம், ம். அவங்களெல்லாம் விட்டுட்டு நாங்க கட்சி கூட ஆரம்பிக்கலையா அண்ணாமலை அண்ணா, அவரோட ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்ல எதுக்காக அந்த? ஆக்சுவலா என்னோட கோர் அஜெண்டா வந்துட்டு எனக்கு வந்துட்டு நாளைக்கு நான் அரசியல் கட்சிக்கு வந்துட்டு சேர்ந்து சீட்டு வாங்கி ஜெயிச்சு எம்எல்ஏ எம்பி ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்தா நீங்க சொல்ற கான்செப்ட் ஓகேண்ணா. ம் புதுசா ஆரம்பிச்ச கட்சியில போய் உட்கார்ந்து இருந்திருக்கலாம், இல்ல ம் ஆல்ரெடி கூப்பிடுற கட்சிக்கு கூட போயிருக்கலாம். நான் ம் வந்துட்டு அண்ணாமலை அண்ணன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் பாலிடிக்ஸ்குள்ள வர்றதுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். ம் தமிழ்நாட்டுக்கான ஒரு சரியான ஒரு கரெக்டான ஒரு லீடர், பீப்புளுக்கான ஒரு ம் லீடருங்கிறத ஏத்துக்கிட்டு தான் நான் அண்ணாமலை பின்னாடி நிக்கணும்னு நினைக்கிறேன்.
சரி, வெரி குட், வெரி குட். எப்போ நீங்க வரீங்க ரிட்டர்ன் டு 2 இந்தியா? டேஸ் இருக்குண்ணா. 26th எனக்கு ஃபிளைட். ஓ, இப்பயே வந்துடுறீங்க? ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலா நான் 2 மந்த்ஸ் வரதுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா அந்த பிசினஸ்ல ஹேண்ட் ஓவர் ப்ராசஸ் கொஞ்சம் இருந்தது. நம்ம கடைசியா எப்போ பேசணும் சொல்லுங்க. கடைசியா வந்துட்டு ஒரு 1 மந்த் பிஃபோர் நினைக்கிறேண்ணா. இங்க என்ன யூகே விஷயத்துக்கு? அப்போ கூட ட்ரீஸ் நீங்க வந்து சொல்லல. அப்போ கூட நீங்க சொல்லல, நான் வரப்போறேன், நான் இந்தியாவுக்கு வந்து இது பண்ண போறேன்ட்டு. நான் கரெக்ட்டுங்களா? சொன்னேன் நான் கரியர் குவிட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா நீங்க கரியர்லாம் குவிட் பண்ணிட்டு வர வேண்டாங்கிற மாதிரி சஜஷன் கொடுத்துருந்தீங்க. நான் சொன்னேன். அப்ப சோ ஜஸ்ட் நவ் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்திருந்தேன். ஆமா. கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறீங்க. ம், ம், ம். எப்போ அது வி த லீடர்ஸ் அந்த யூகே அந்த அந்த மீட் அந்த விர்ச்சுவல் மீட்ல தானே நம்ம மீட் ஆமா பண்ணோம். ஆமா ஆமா ஆமா. விர்ச்சுவல் மீட் பண்றதுக்கு முன்னாடி இங்க யூகேல வந்து கார் ராலி ஒன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஓ, ஆமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா அப்போ ஆமா அப்போ ஆமா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். கார் ராலி சரி. ஒன்று பிளான் பண்ணிட்டு அப்பவே வந்துட்டு அண்ணாமலை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா மரக்கன்றுகள் கொடுக்கணும் நடணும்னு சொன்னப்போ இங்க யூகேல இருக்கிற வீத லீடர் சப்போர்ட்டர்ஸ் சார்பா எல்லாருமே சேர்ந்து ஒரு 50,000 மரக்கன்று கொடுக்கறத அன்னைக்கே பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது அவங்க சைட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி குட். நீங்க எடுத்த டிசிஷன் வந்து மிகப்பெரிய டிசிஷன். தேங்க்யூண்ணா. உங்க தேங்க்யூ. லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாடுக்கு வந்து உங்க மக்களுக்கு நீங்க நல்லா செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் அண்ணாமலை அண்ணனோட இணைஞ்சு நீங்க பண்ணணும்னு ஆமா. நினைக்கிறீங்க. வாங்க, நாங்க எல்லாம் இருக்கோம், தேங்க்யூண்ணா. எல்லா தேங்க்யூ. சப்போர்ட்டும் பண்றோம். see you தேங்க்யூ. soon. ஏன்னா உங்க தேங்க்யூண்ணா. டைம் எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இட் இஸ் சண்டே. சண்டே தானே? சண்டே உங்க சண்டே சண்டே. சண்டே. இல்ல ஆக்சுவலா எல்லாமே முடிஞ்சு நான் எடுத்து வச்சுட்டு தான் அந்த திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, வெல்கம். see you soon in தேங்க்யூ. India. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். உங்க டைம் எடுத்து பிஸி ஷெட்யூல்ல எனக்காக டைம் ஒதுக்குனதுக்கு. பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பாத்துக்கலாம். ஓகே. வாங்க உங்களோட சப்போர்ட் எல்லாம் இருக்கிறவங்களுக்காக தான் நான் வரேன். வாங்க. ஆல்வேஸ் தேர், ஆல்வேஸ் தேர். ஹேவ் எ சேஃப் ஜெர்னி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. இந்தியாவுக்கு வாங்க. உங்களுடைய மக்கள் வந்து உங்களுடைய வருகைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க ராஜா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. கண்டிப்பா. ஆல் தி தேங்க்யூண்ணா. பெஸ்ட். டாடா. பை தேங்க்யூண்ணா. பை. பை பை பை.